கர்த்தரோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட பேச இருக்கிற ஒரு வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பும். வேதத்திலே யோபுவின் புஸ்தகம் அதில் 14வது அதிகாரம் அதில் 7வது வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்பவும் தலைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், யோபுவின் புஸ்தகத்தில் மனுஷன் அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. மரத்தை நம்ம பார்க்குறோம், அந்த மரத்துடைய கிளைகளை ஒரு மனிதன் வெட்டி போட்டுட்டு போயிட்டாலுமே வேதம் சொல்லுகிறது அது திரும்பவும் துளிர்க்கும். நம்ம கண்களால் பார்க்குறோம் இல்லையா? ஒரு மரத்தை நம்ம வெட்டி நம்ம போட்டுடுறோம், இந்த மரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெட்டி வீசிடுறோம். ஆனால் சில வருடங்கள் கழித்து அந்த மழையெல்லாம் அழகாக பேஞ்சதுக்கப்புறம் அந்த மரம் மறுபடியும் துளிர்த்து அதே இடத்துல செழிப்பாய் வளர்றதுக்கு பார்க்குறோம். நம்ம என்னதான் ஆசிட் ஊற்றினாலுமே உள்ள இருக்கிற வேர் உயிரோடு கூட காணப்படுகிறது. அப்போ இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் மரத்தை போலதான் நாமளும் பல நேரங்களில் முடிந்தது, சூழ்நிலை அவ்வளவுதான், நம்ம வெட்டப்பட்டுட்டோம், நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிய போகுதுன்னு நினைக்கிற பல சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மளை துளிர்க்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யோபு சொல்றாரு பாருங்க, என் 10 பிள்ளைகளும் செத்து போச்சு, என் கையில இருந்த பல ஆசீர்வாதம் இழந்து போயிட்டேன், என் மனைவி சொல்லிட்டு போயிட்டாங்க, இன்னும் ஆண்டவரையே நம்பிக்கொண்டு இருக்கிற, உன் ஆண்டவரை தூசித்து உன் ஜீவனை விடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, என் நண்பர்கள் ஒரு பக்கம் நகைத்து கொண்டு இருக்கிறாங்க, ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள இருந்துச்சு, நான் வெட்டப்பட்டு போயிட்டேன் தான், நான் இல்லாமல் போயிட்டேன் தான், இனி துளிர்ப்பதற்கான சூழ்நிலைகள் மனுஷர்களை பொறுத்தளவுக்கு இல்லை தான், ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, தேவர் என்னை துளிர்க்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இந்த காரியம் முடிந்ததுன்னு நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு முடிந்த இடத்துல துவக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஆண்டவரை நீங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறீங்க. ஒருவேளை இந்த காரியம் முடிஞ்சிருச்சுங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம், விசுவாசிங்க, முடிந்த இழந்து போன சகலவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ள போகிறீங்க. இப்போ விசுவாசத்தோடு இந்த காலை பொழுதுல ஆண்டவர் திரும்பவும் துளிர்க்க பண்ணுவார், நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.